தேவேந்திரர் பூஜை செய்ய மலர் வேண்டும் என்று கேட்டதனாலே சிவபெருமான் அந்த குளத்திலே பொன்னாலான பொற்றாமரையை உண்டாக்கினார். இந்த குலத்துக்கு பொற்றாமரை குளம்னு பேர். வேத முறைப்படி தேவேந்திரர் தானே முளைத்து எழுந்த சிவலிங்கத்தை சிவபெருமானை வழிபாடு பண்றார். அப்போ தேவேந்திரன் நினைக்கிறார், இந்த விலங்குகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்டுல சிவபெருமான் தனியா இருக்கிறாரே, மலையிலையும் கொடும் காற்றுலையும் வெயில்லையும் பெருமான் துன்பப்படுவாரு, இவருக்கு ஏதாவது குளிர்ந்த விமானம் அமைக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சு உடனே தேவதச்சனான மயனை கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே மயன் வந்து தேவேந்திரரை வணங்கி நிற்கிறார். அப்போ தேவேந்திரர் சொல்ற, சிவபெருமானுக்கு ஒரு சிற்ப நூல்களில் சொல்லப்பட்ட சிறப்பான விமானம் ஒன்றை அமைக்கணும். அதனால நீ ஒரு பொன்னாலான விமானத்தை, யானைகளால் அமைக்கப்பட்ட பொன்னாலான விமானத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி தேவதச்சனான மயன்கிட்ட சொல்ற. உடனே மயன் என்ன பண்றார், முன்னொரு காலத்துல இந்த பேரண்டத்தையே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய 8 திசைகள்லையும் இருக்கக்கூடிய யானைகள், அந்த 8 திசைகள்ல இருக்கக்கூடிய யானைகள் மீது பொன்னாலான விமானத்தை வைத்து அப்படியே அந்த இடத்துக்கு கொண்டு வர்ற. தேவேந்திரர் பார்க்கிறார். பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே தேவேந்திரரும் அந்த 8 திசை யானைகளால் சுமந்து வரப்பட்ட அந்த பொன்னாலான விமானத்தை சிவலிங்கத்துக்கு மேல அப்படி கூரையாக அப்படி விமானமாக அமைக்கிறார்.